வெல்கம் டு சரஸ்வதி கிச்சன். இப்போ வந்து முருங்கைக்கீரை கூட்டு டேஸ்டியாக எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு 100 துவரம்பருப்பு நான் ஊற வச்சு கழுவி இப்போ குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் வந்த உடனே இறக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் காஞ்ச உடனே 1.5 கரண்டி எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டுன்ட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயமும் நல்லா செவந்து வரட்டுன்ட்டு கொஞ்சம் பூண்டை போட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொதி வந்த உடனே அலசி வச்ச கீரையை நம்ம வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தட்டு போட்டு மூடிடலாம். பச்சை நிறம் மாறாத இருக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து கீரை வந்து நல்லா வெந்து வந்திருக்குது. இதோட ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பை எடுத்து இதில் சேர்த்து நம்ம கிளறி விட்டு ஏற்கனவே உப்பு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி 1 நிமிஷம் வந்து கீரை வெந்து வந்த உடனே நம்ம வந்து கீரையை இறக்கிடலாம். சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. இதை வந்து சாப்பாட்லேயும் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தனியாகவும் வெறும் வாயில் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரஸ்வதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.